காலேஜ் லீவு காலேஜ் என்ன பண்ணுவேன்? ஆமாம், வீக்கெண்டு காலைல ஃபஸ்ட்டு ஒரு 8-9 மணிக்கு நல்லா தூங்கணும். அதுக்கப்புறமா ஒரு காஃபி கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு அப்படியே பெட்டில் அப்படியே தூக்கி பார்த்துருவேன். அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் டிஃபன் வந்துடும். அதை சாப்பிட்டு டிவியோ ஃபோனோ ஒரு படத்தை போட்டு உட்காந்தோம்னா அந்த வீக்கெண்ட் நமக்கு ஜாலியாக போகுது. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதிகாலையில் ஜபம் பண்ணுவேன். 2வது வேதத்தை வாசிப்பேன். 3வது ஆண்டவர் பாடி துதிப்பேன். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் தினமும் பண்ணுறேன். தினமும் பண்ணுவேன். உண்மையில தான். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நாளைக்கு நினைத்து கொடுத்து கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் கவலை இல்லாமல் ஜாலியாக இருந்தேன். நீ என்னன்னா ஜம் பண்ணுவன்ற பாடுபடுவன்ற. இல்லை, இப்போ நான் எப்படின்னா உனக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி, நாளை தினத்துக்கு கூட கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா உன்னோட லைஃப் வேஸ்ட் தானே பண்ணுற. தூங்குற நல்லா லேட்டாக எழுந்திரிப்பேன், அப்போ டைம் வேஸ்ட். அதே நான் என்ன பண்ணுறேன்னா ஆண்டவரில் அதான் ஜபம் பண்ணுறேன். அது மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காருல. அப்போது அந்த மாதிரி நான் அவருக்கு ஜபம் பண்ணி இது பண்ணும்போது ஆண்டவர் எடுத்து எனக்கு கொடுக்குவார். அப்போ உனக்கு தருவாரா எனக்கு தருவாரா? நான் அவர் தானே தேடுறேன். அப்போ இன்னிலேருந்து நீ மாற்றிக்கிறியா? இனிமேட்டு காலையில் எழுந்திரிச்சு ஜபம் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பைபிள் படிப்பேன். அதுக்கப்புறமா பாட்டு பாடுவேன். அப்போ எனக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி பண்ணுறீங்களா? தினமும் காலையில் எழுந்தோடனே பைபிள் படிங்க, ஒரு பாட்டு பாடுங்க, அதுக்கப்புறம் ஜபம் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும். சுந்தரோடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிருக்காரு. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கண்டிப்பாக மாற்றுவார். தேங்க்யூ.